So hi friends, welcome to Variety Track. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம lumped parameter analysis or transient conditionல ஒரு problem பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் a 50 mm 50 centimeter சாரி mmல 50 centimeter into 50 centimeter copper slab இருக்கு. ஸோ அதோடைய thickness 6.25 mm has a uniform temperature of 300 degree centigrade. அதோடைய டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 300 degree centigrade. Its temperature is suddenly lowered to 36 degree centigrade. ஸோ அதோட டெம்பரேச்சர் வந்து 300 degree centigradeலேருந்து 36 degree centigradeக்கு ரெடியூஸ் ஆகுது. Calculate the time required for the plate to reach the temperature of 108 degree centigrade. ஸோ இதிலிருந்து அது 108 degree centigradeக்கு இது பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கால்குலேட் த டைம் ரெக்வயர்ட் ஃபார் த பிளேட் டு ரீச் த டெம்பரேச்சர் ஆஃப் 108 டிகிரி சென்டிகிரேட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிளேட், இந்த மாதிரி ஒரு பிளேட் இருக்கு ரைட்டா. ஸோ இந்த பிளேட்டோடைய லென்த்து பிரெத் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 50 into 50 அண்ட் இதோடைய திக்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளேட் வந்து ஃபஸ்ட்டு 300 டிகிரி சென்டிகிரேட்டில் தான் இருந்திருக்கு. ஸோ இது சடனாக வந்து ஏதோ ஒரு இடத்துல இமர்ஸ் ஆகுது, ஏதோ ஒரு வாட்டரில் கூட இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளேட்டோட டெம்பரேச்சர் 300லேருந்து 36 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மாறிடுது. ஸோ அதுக்கப்புறம் திரும்பி ஏதோ ஒரு ஹாட் ஃப்ளோரில் அவங்க இம்மர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது 108 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு சேஞ்ச் ஆகுது. 108 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்படி சேஞ்ச் ஆகும்போது இதோடைய டைம் டெம்பரேச்சர் டவ் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அதோடைய டென்சிட்டி அண்ட் அதோடைய ஸ்பெசிஃபிக் ஹீட் அண்ட் அதோடைய கேவோட வேல்யூ, தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சடன்லி இம்மர்ஸ்ட் அண்ட் டைம் கேட்டிருக்கிறதுனால நம்ம இது லம்ப்டு பேராமீட்டர் அனலிசிஸ் அப்படின்றத சொல்லலாம். ஸோ லம்ப்டு பேராமீட்டர் அனலிசிஸ்னா ஃபர்ஸ்ட் நம்ம பயாட் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் நான் சொல்யூஷன் எழுதிக்கிறேன். ஸோ பயாட் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஏன்னா பயாட் நம்பர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.1 அந்த கண்டிஷனை அச்சீவ் பண்ணுதா அப்படின்றத பார்க்கணும். அப்போ தான் நம்ம பயாட் நம்பர் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த லெஸ் தென் கண்டிஷன் நம்ம அச்சீவ் பண்ண முடியுதா பார்க்கலாம். லெஸ் தென் (0.1) ரைட்டா, 0.1 பயாட் நம்பர் லெஸ் தென் 0.1 பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பயாட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு பயாட் நம்பர் ஃபார்முலா தெரியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கோதன் ரமன் டேட்டா புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். H into LC divided by K ரைட்டா. ஸோ இதில் ஹச்சோட வேல்யூ நமக்கு தெரியும், இங்கே ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. அண்டு கேவோட வேல்யூ இங்கே ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. எல்சி வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சி தட் இஸ் ஈக்குவல் டு கேரக்டரிஸ்டிக் லென்த்து. ஸோ கேரக்டரிஸ்டிக் லென்த் தட் இஸ் வால்யூம் டிவைடட் பை சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வால்யூம் தட் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்லாபுக்கு வால்யூம் வந்து லென்த் இன்ட்டு பர்த் இன்ட்டு ஹைட் டிவைட் பை அதோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா, 2 இன்ட்டு பர்த் இன்ட்டு ஹைட் ரைட்டா. ஸோ இப்போ இதில் ஹைட்டு கேன்சல் பண்ணிடலாம், பர்த் கேன்சல் பண்ணால் லென்த் டிவைடட் பை 2 போடலாம். ஸோ லென்த் எல் டிவைடட் பை 2 அப்படின்னு போடலாம். அப்படி இல்லைன்னா இங்கே நமக்கு வேல்யூ இருந்துச்சுன்னா லென்த் இன்ட்டு பர்த் இன்ட்டு ஹைட் அந்த வேல்யூவை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இங்கே வேல்யூ இருக்கிறதுனால நான் அப்படியே போடுறேன். ஸோ லென்த் இன்ட்டு பர்த் இன்ட்டு ஹைட் இதுவும் இது மாதிரியும் போடலாம், இல்லை இதை மாதிரியும் போடலாம். இங்கே வேல்யூ இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி போடுறேன். ஸோ லென்த் எவ்வளோ இருக்குது பாருங்கள். வால்யூம் வந்து லென்த் வந்து 0.5, இது எம்எம்ல இருக்குது, 50 சென்டிமீட்டரில் இருக்குது. அதை மீட்டராக மாற்றினா 0.5 மீட்டர். அண்டு இதுவும் 50 mm தான். ஸோ அந்த 50 சென்டிமீட்டர். ஸோ அது 0.5 மீட்டராக மாறிடும். அண்டு இது வந்து 6.25 mmல இருக்குது. ஸோ அப்போ அது வந்து 0.0000625 மீட்டராக மாறிடும். ஸோ இது வந்து 1000 போடணும், இது வந்து 100 போட்டால் உங்களுக்கு 0.5 மீட்டர் எல்லாமே மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா. ஸோ லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, வால்யூம் ஃபஸ்ட்டு போடலாம். லென்த் வந்து 0.5 இன்ட்டு பர்த் வந்து 0.5 சாரி கால்குலேட் பண்ணலாம், வெயிட் லென்த் வந்து 0.5
000625 into birth வந்து 50 அதான் 0.5 into 0.5 divided by 2 birth into height. So அப்ப 2 into 0.5 into 0.5. So இதை போட்டா உங்களுக்கு that is இது ஆன்சர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.5 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும் divided by sorry ஸோ இது மேலே இருக்கிறது ஆன்சர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.0015625 மீட்டர் கியூப் கிடைக்கும் டிவைடட் பை அண்ட் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.5 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும் ஸோ மீட்டர் ஸ்கொயர் இந்த கியூப் கேன்சல் பண்ணால் மீட்டரில் ஆன்சர் கிடைக்கும் ஸோ எல்சி தட் இஸ் ஈக்குவல் டு எல்சியோட ஆன்சர் 0.003125 மீட்டர் உங்களுக்கு கிடைக்கும் 3125 மீட்டர் கிடைக்கும் ஸோ இதான் எல்சியோட வேல்யூ ஸோ இப்போ இந்த எல்சி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பயாட் நம்பர் கண்டுபிடிச்சலாம் ஸோ பயாட் நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு ஹச் இன்டூ எல்சி டிவைடட் பை கே ஸோ பயாட் நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு ஹச்சோடைய வேல்யூ இங்கே இருக்குது மீட்டரில் ஸோ 90 இன்டூ எல்சியோட வேல்யூ மீட்டரில் கண்டுபிடிச்சிருக்கோம் 0.003125 divided by k ஓட வேல்யூ that is 370 watt by meter degree centigrade ரைட்டா ஸோ பயாட் நம்பர் டைமென்ஷனலஸ் நம்பர் எல்லா யூனிட்டும் கேன்சல் ஆகிடும் ஸோ பயாட் நம்பர் இதை நீங்கள் போட்டிங்கன்னா பயாட் நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு 7.6 into 10 to the power minus 4 கிடைக்கும் ஸோ 10 to the power minus 4 பயாட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 10 to the power minus 4ல உங்களுக்கு வந்துருக்கு ஸோ அது வந்து 0.1 விட 0.1 விட கம்மியாக இருக்குது ஸோ பயாட் நம்பர் less than 0.1 ஸோ கண்டிப்பாக நம்ம அப்போது லம்ப்டு பேராமீட்டர் அனாலிசிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் ஸோ அதனால் நான் அதை எழுதிக்கிறேன் இங்கே since பயாட் நம்பர் is less than 0.1 hence lumped capacity method lumped parameter னு சொல்லுவோம் lumped capacity னு சொல்லுவோம் lumped capacitance மெத்தட் ஆர் இது புரியணுன்றதா நான் எழுதுறேன் நியூட்டனியன் மெத்தட்னு சொல்லலாம் நியூட்டனியன் ஹீட்டிங் ஆர் கூலிங் may be applied for the solution of the problem so இப்போ நம்ம இப்போ நம்ம இதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் பயாட் நம்பர் லெஸ் தென் 0.1 இருக்கு ஸோ இதோடைய ஃபார்முலா வந்து நம்ம கோதண்டராமன் டேட்டா புக்லேருந்து எடுத்துக்கலாம் ஸோ கோதண்டராமன் டேட்டா புக்கு இப்போ நான் போகிறேன் ஸோ கோதண்டராமன் டேட்டா புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 57 ஸோ இல்லைன்னா நீங்கள் கண்டென்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா டிரான்சியன்ட் கண்டிஷன் இருக்கும் ஸோ இந்த டிரான்சியன்ட் கண்டிஷனில் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சியன்ட் கண்டிஷன் இருக்குது பாருங்கள் இந்த டிரான்சியன்ட் கண்டிஷனில் பேஜ் நம்பர் 57ல் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா 6th எடிஷன்
ஸோ அந்த 6th எடிஷனில் இருக்கிற கோதண்டராமன் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் ஃபார் ஹெச்எல் பை கே அப்படின்னா இதுதான் பயாட் நம்பர். ஸோ இந்த பயாட் நம்பர் வந்து உங்களுக்கு லெஸ் தென் 0.1 இருந்துச்சுன்னா இது வந்து பயாட் நம்பர். ஸோ இந்த பயாட் நம்பர் லெஸ் தென் 0.1 இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ஃபார்முலாவை நான் இங்கே உள்ளார எடுத்துக்கிறேன். இதை நல்லா பார்த்துக்கோங்க. பயாட் நம்பர் வந்து உங்களுக்கு லெஸ் தென் 0.1, நமக்கு வந்து லெஸ் தென் 0.1 தான் இருக்கு. ஸோ அதனால் இந்த கண்டிஷன் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கண்டிஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கோதண்டராமன் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் ஃப்ரம் HMT டேட்டா புக்குன்னு போட்டுக்கோங்க. ஃப்ரம் HMT டேட்டா புக் புக் 6th எடிஷன் கூட போட்டுக்கோங்க. 6th எடிஷன் பேஜ் நம்பர் 67 57 பேஜ் நம்பர் 57ல நம்ம இந்த ஃபார்முலா எடுத்திருக்கோம். ஸோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த ஃபார்முலா டைரெக்டாக எது என்ன ஃபார்முலா அப்படின்றத அவங்க டைரெக்டாக அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் டி அண்ட் டி இன்ஃபினிட்டி வேல்யூலாம் நம்ம எழுதணும். ஸோ டீன்றது அதோடைய இந்த டி கண்டிஷன் என்ன அப்படின்றது எழுதணும். ஸோ அவங்க கேப்சல் லெட்டரில் எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த டீயோடைய கண்டிஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். டீயோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். டி நாட்டோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அண்டு டி ஜீரோ சஃபிக்ஸில் ஜீரோ இருக்குல்ல அதோடைய வேல்யூ, டி இன்ஃபினிட்டி அண்ட் டி நாட்டோட வேல்யூ, இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாதான் இதை நம்ம போட முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சோட வேல்யூ ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கு. அண்ட் ஏரியா நமக்கு தெரியும். சி வால்யூம், டென்சிட்டி, டவ் இது எல்லாமே நமக்கு தெரியும். அங்கே அந்த டவ் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் இந்த மிச்சம் இருக்கிற வேல்யூ எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் கேபிட்டல் டி, அந்த கேபிட்டல் டீன்றது அங்கே டேட்டா புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ டேட்டா புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி அப்படின்றது என்னன்னா டெம்பரேச்சர் ஆஃப் த சாலிட் அட் டைம், அந்த டைமுக்கு என்ன டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்றது தான். ஸோ இந்த டைமுக்கு என்ன டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்றத நம்ம கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டைமுக்கு அந்த டெம்பரேச்சர் என்னன்னா 108 டிகிரி சென்டிகிரேட் இருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், இதை 108 டிகிரி சென்டிகிரேட்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கிறதுனால நம்ம டிகிரி சென்டிகிரேட்ல எழுதலாம். டி இன்ஃபினிட்டின்றது என்னன்றத இங்கே சொல்லியிருப்பாங்க டேட்டா புக்கில். ஸோ டி இன்ஃபினிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் ஃப்ளூயிட் டெம்பரேச்சர், சுற்றி இருக்கிற சரௌண்டிங் ஃப்ளூயிட் டெம்பரேச்சர். ஸோ சரௌண்டிங் ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சரௌண்டிங் ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் இங்கே பாருங்கள் 36 டிகிரி சென்டிகிரேட் இருக்குது. இதுதான் சரௌண்டிங் ஃப்ளூயிட் டெம்பரேச்சராக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து 36 டிகிரி சென்டிகிரேட் கூல் பண்ணுற டெம்பரேச்சர், அதனால தான் அது கூல் ஆகுது. ஸோ 36 டிகிரி சென்டிகிரேட். அந்த டி சஃபிக்ஸில் டி நாட்ன்றது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் டெம்பரேச்சர் ஆஃப் த சாலிட் இனிஷியலாக என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றது. ஸோ இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, 300 டிகிரி சென்டிகிரேட் இருக்குது. ஸோ டி சஃபிக் நாட்ன்றது 300 டிகிரி சென்டிகிரேட். ஸோ சாலிட் வந்து இந்த டெம்பரேச்சரில் இருக்குது, அது இதுக்குள்ளே இம்மர்ஸ் ஆகுது, அதான் அதோட சரௌண்டிங் வந்து இந்த கண்டிஷனில் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேண்டிய டெம்பரேச்சர் 108 டிகிரி சென்டிகிரேட். ஓகேவா. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இதில் இருக்கிற நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டி, தட் இஸ் டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ 108 டிகிரி சென்டிகிரேட் மைனஸ் 36 டிவைடட் பை டி நாட் வந்து 300 மைனஸ் 36 டி இன்ஃபினிட்டி, that is equal to exponential of minus h ஓட வேல்யூ ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க 90, heat transfer coefficient 90 into ஏரியா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்போம், இல்லைனா இதில் கூட நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஏரியா 2BH, அதான் 0.5. ஸோ அந்த 0.5 நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ 0.5 divided by CP ஓட வேல்யூ ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் CP 9000 இன்டூ அண்டு வால்யூம் வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வால்யூம் தனியாக கண்டுபிடிச்சிருப்போம், இந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த வால்யூமை நோட் பண்ணிக்கோங்க, 0.0015625. ஸோ அதை இங்கே நோட் பண்ணிக்கலாம், 0.00
625 into density into density. ஸோ டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னத்தில் இருக்கு பாருங்க. ஸோ டென்சிட்டி வந்து டென்சிட்டி 900 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். ஸோ டென்சிட்டி நம்ம முன்னாடி எழுதிட்டோம்னு நினைக்கிறேன், சாரி. ஸோ டென்சிட்டி எழுதியாச்சு, வால்யூம் எழுதியாச்சு, ஸ்பெசிஃபிக் ஹீட் தான் இப்போ எழுதணும். ஸ்பெசிஃபிக் ஹீட் என்னத்தில் இருக்குது? 0.38 கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின்ல இருக்குது. அதை ஜூலில் எழுதலாம், அதனால 1000, சாரி. இது வந்து என்னத்தில் இருக்குது? 0.38. அதாவது எதோட வேல்யூ? சியோட வேல்யூ 0.38 கிலோ ஜூல் பை கிலோகிராம் டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு. ஸோ அதை ஜூலா மாத்தினா 0.38 இன்டூ 1000 போட்டுடலாம். ஓகேவா? இன்டூ 1000. ஸோ அப்போ இதில் இடத்துல இன்டூ 1000 போட்டுடலாம். ஸோ இந்த இன்டூ டவ். ஸோ டவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால் இதை அப்படியே கோல்ஸ் பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் இந்த வேல்யூ நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா 0.2727 கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இது எக்ஸ்பனென்ஷியலாக இ பவர் ஆஃப் மைனஸ் இந்த வேல்யூ போட்டிங்கன்னா 0.00842 இன்டூ டவ் நமக்கு தெரியாது, அதனால் டவ் போட்டுடலாம். ஸோ இதிலிருந்து இந்த இதிலேருந்து நம்ம இந்த டவ்வை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்கிற இந்த டவ் வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸோ இந்த இ பவரில் இருக்கிற வேல்யூ இங்கே எடுக்கணும்னா இது எல்என் ஆஃப்னு மாற்றிட்டு இதிலேருந்து டைரெக்டாக 0.0084 சாரி இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருக்கிற மைனஸ் எடுக்கலாம். ஸோ இது ஒன்று தான் போட முடியும், அதனால இங்க இருக்கிற மைனஸ் எடுக்கலாம்னா இது இங்க 1/ஆ மாத்திடலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மைனஸ் எடுக்கிறதுக்காக இ பவர் 0.00842 இன்டூ டவ். ஸோ இந்த மைனஸ் எடுக்கணும்னா இதை 1/ஆ மாத்திடலாம், அதனால என்ன பண்றேன் 1/0.2727 போடுறேன். இப்போ இந்த மைனஸ் போயிடுச்சு. ஸோ இதுல இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா இ பவர் 0.00842 இன்டூ டவ் தட் இஸ் ஈக்குவல் டு 3.667 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அடுத்தது இந்த இ பவரோட வேல்யூக்கு இந்த இ பவர் வேல்யூவை நம்ம மாற்றணும்னா இ பவரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எல்என் போட்டால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஆப்போசிட் சைடில் எல்என் போட்டோம்னா இந்த இ பவர் க்ளோஸ் ஆகிடும். ஸோ எல்என் ஆஃப் 3.667 தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த இ பவர் எடுத்துடலாம். ஸோ இப்போ 0.00842 இன்டூ டவுன்னு கிடைக்கும். ஸோ எல்எனோட வேல்யூ உங்கள் கால்குலேட்டரில் இருக்கும். எல்என் ஆஃப் 3.667 வந்து பார்த்தீங்கன்னா 1.2994 கிடைக்கும். 2994. ஸோ 2994 தட் இஸ் ஈக்குவல் டு 0.00842 இன்டூ டவுன்னு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம டவ் கண்டுபிடிச்சோம்னா டவ் ஈக்குவல் டு 1.2994 divided by 0.00842 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம டவ் உடைய ஃபைனல் ஆன்சர் போட்டீங்கன்னா டவ் செகண்ட்ஸ்ல கிடைக்கும். ஸோ டவ் தட் இஸ் ஈக்குவல் டு 154.32 தட் இஸ் செகண்ட்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இது வருதா ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.